Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம இறால் தொக்கு தான் பார்க்க போறோம். இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ இறாலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா நம்ம கலந்து வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறனால தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போய் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி போட்டு நல்லா மையாக அரைச்சும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இது சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மீன்லேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். அடுத்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது எதுக்காண்டி தான், கலருக்காண்டி தான் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணி இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உடனே தண்ணி ஆட் பண்ணிடல வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு மசாலா. அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க இறாலை இதில் ஆட் பண்ணிடலாம். 2 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இறாலை ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நல்லா மசாலாவோட ஒன்றா கலந்து வர மாதிரி இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு போட்டிருக்க மசாலாவும் இறாலும் ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்காண்டி தான். இல்லை உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், மசாலாவும் நம்ம போட்டிருக்க மீனும் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு இந்த மீனில் இருந்தும் தண்ணி வெளியே வரும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு.
இந்த மாதிரி சுருண்டு வந்துருந்துச்சுன்னா மீன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் வந்து இறாலை வந்து குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணால் அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த இறால் கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்களா எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.